பசுமை விவசாயினர்களுக்கு வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தக்கப்பூண்டு. அதாவது பசுந்தாள் உரங்களில் வந்து ரொம்ப டாப்பில் இருக்கக்கூடியது இதுதான். அந்த காலத்தில் எப்படின்னா, மரங்களினுடைய மரத்தில் மேலே ஏறி அந்த கிளைகளை வெட்டி அதை கழிச்சு கொண்டு வந்து சேத்து வயலில் போட்டு வந்து மிதித்து அதுக்கப்புறம் தான் வந்து நெல் வந்து நட்டுட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஆட்கள் பிரச்சனை அந்த மாதிரி வரதுக்குள்ள அதனுடைய அடுத்த கட்டத்தில் இருக்கிறது வந்து இந்த மாதிரி வந்து நம்ம விதைகள் மூலமாக விதைக்கக்கூடிய இந்த பசுந்தாள் உரங்கள். இதில் மெயினில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடுத்து நெல் பயிர் பண்ண போகிறீங்கன்னா வந்து தக்கப்பூண்டு, வேறு பயிர் எதனா செய்ய போகிறீங்கன்னா வந்து உங்களுக்கு வேர்க்கடலை அந்த மாதிரி உளுந்து அந்த மாதிரி பண்ண போகிறீங்கன்னா சணப்பை. இதுதான் வந்து இப்போ நடைமுறையில் இருக்கிறதுங்க. இப்போ இதை நம்ம பார்க்கும் பட்சத்தில் இதுதான் வந்து சரியான ஒரு பருவம். ஒரு பக்கம் பூ, ஒரு பக்கம் பிஞ்சு, இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் தான் உங்களுக்கு என்ன ஆகுனா இதை மடக்க விடணும். இன்னும் கொஞ்சம் அந்த காய்கள் வந்து முத்தி வந்து அது வந்து வெடிக்கிற அளவுக்கு வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, ரொட்டோவேட்டரில் அடிக்கும்போது சுற்றிக்கும் உள்ள அந்த நார். இப்போ உங்களுக்கு இது இன்னும் 2-3 நாளில் முடிச்சிடணும் இதை. அதுதாங்க இது வந்து உண்டான ஒரு சரியான ஒரு முறை. இது பார்த்தீங்கன்னா எப்போ விதைக்கலான்னா, தை மாசி மாதம் விதைச்சிட்டு 40வது நாள் வந்து மடக்க வேணும். ஏன் 40வது நாள் மடக்க விட சொல்கிறாங்கன்னா, வேரில் முண்டுகள் வரும். வேறு முண்டுகளில் என்ன இருக்கும்னா அனரோபிக் பாக்டீரியா. அதாவது எல்லா பாக்டீரியாவுமே வந்து மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை கரைச்சி கொடுக்கும். அதாவது பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஸ் பாக்டீரியா, ஜிங்க் மோபிலைசிங் பாக்டீரியா இருக்கிற பாக்டீரியாக்கள் எல்லாமே. ஆனால் இந்த நம்ம இதில் இருக்கக்கூடிய ரைசோபியம் அப்படின்ற பாக்டீரியாவும் இது என்ன பண்ணும்னா, அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய தழைச்சத்தை நைட்ரேட்டாக மாற்றி கொடுக்கும். இது ஒன்று தாங்க. அதாவது வந்து வெளியில் இருக்கக்கூடிய ஒரு சத்தை வந்து மண்ணில் உறிஞ்சி, அதாவது அதுங்க உறிஞ்சி மண்ணில் நிலைநிறுத்தக்கூடிய பாக்டீரியா. இதுக்கு மட்டும்தான் நிலைநிறுத்தக்கூடிய பாக்டீரியா. அதாவது வந்து நம்ம இந்த ரைசோபியம் வேர் முண்டுகளில் வர்றது அதான். ஏன்னா இது வந்து பருப்பு வகையில் சேர்ந்தது. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர் முண்டுகளில் ஆரம்பிக்கும் போது தான் இதில் வந்து அந்த பாக்டீரியாக்கள் வந்து உருவாகும். அதனால தான் இந்த வந்து எப்படின்னா 40வது நாள் வந்து மடக்க விட சொல்கிறது. எப்படின்னா அப்போ தான் வந்து வேர் முண்டுகள் உருவாகி அதில் பாக்டீரியாக்கள் இருக்கும். வேர்க்கடலை, உளுந்து, பாசிப்பயிறு, துவரை, இந்த சணப்பை, இந்த தக்கப்பூண்டு இது எல்லாமே வந்து ஒரே கேட்டகரியில் வருது. அதாவது ஃபேபியேசி ஃபேமிலியில் வரும். ஆச்சுங்களா? இப்போது இது வந்து எப்படின்னா, ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 20 கிலோ வரைக்கும் விதைகளை வாங்கி வந்து தூவி விடலாம். அதாவது எப்படின்னா அரசாங்கத்துலேயும் கொடுப்பாங்க. அது எப்போ கொடுப்பாங்கன்னு நீங்கள் தான் தேடி பார்த்து பிடிக்கணும். அது வந்து எப்படின்னா 40லேருந்து 50 ரூபா வந்து வரும்னு நினைக்கிறேன் கிலோ. இங்கே வாங்குறது வந்து 100லேருந்து 110 ரூபா நம்ம கடைகளில் வாங்குறது. அதாங்க விஷயம். அதனால் இது எப்போ விதைக்கலான்னா, மாசி பட்டம் விதைக்கலாம். ஏன்னா நம்ம வந்து எப்படின்னா வைகாசியில் நம்ம வந்து இந்த நெல் அறுவடை இங்கே நம்ம திருவள்ளூர் மாவட்டம், அது பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பதி மாவட்டம், இதில் எல்லாத்துலேயுமே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதாவது பார்த்திங்கன்னா மாசி, வைகாசி, புரட்டாசி, அதுதான் 3 பட்டங்கள். சீன்னு முடியும். அதனால் இதை வந்து நீங்கள் இப்போ வந்து நாற்று ரெடி ஆகிடுச்சு, நான் 25 நாள் நாற்று வந்து நான் நட போகிறேன்னா, இது மடக்க உழுறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நாற்று விட்டுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் எப்படின்னா ஃபஸ்ட்டில் விதைச்சிடணும். அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் அந்த கரெக்டான நாட்களை பார்த்து நீங்கள் நாற்றை வந்து நீங்கள் அப்புறம் அதை விதைக்கும் போது உங்களுக்கு இது கரெக்டாக மேட்ச் ஆகிடும் ரெண்டும். அதனால் ஏன்னா இது வந்து மக்கணும். ஒரு வாரம் 10 நாள் ஆகும். இது நல்லா வந்து நல்லா அதாவது அழுகும், நாற்றடிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் வரும் அந்த ஸ்மெல்லு. அப்போ தான் உங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து அந்த அழுகல் ஏற்படுத்துகிறானாவே அதில் வந்து நுண்ணுயிரிகளினுடைய ஒரு இது பெருக்கம் வந்து அதில் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா பலவிதமான சத்துக்கள், அதாவது பார்த்திங்கன்னா கலர் ஒவ்வொரு நிலங்களில் வந்து முக்கியமாக அதில் வந்து இது வந்து நல்லா தாங்கி வளரக்கூடியது. ஒரு அதிகப்படியான அந்த சலனிட்டி லேண்டுன்னுவாங்க. அந்த லேண்டை நியூட்ரல் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு பெரிய சக்தி வந்து இந்த இதில் இருக்குங்க, இந்த தக்கப்பூண்டில். அதாவது நம்ம இந்த சேறு கலக்கும் போது, இதுவே நீங்கள் வந்து அடுத்து நான் சொன்ன மாதிரி வந்து வேர்க்கடலை, உளுந்து அதுக்கு போகும்போது கொஞ்சம் ஈரமாக இருக்கும்போது அதை வந்து நீங்கள் மடக்கி விழும் பட்சத்தில் அதில் மண்ணில் வந்து ஆர்கானிக் மேட்டரை இன்க்ரீஸ் பண்ணுங்க. மெயினாக இதுதான் இதில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். என்னென்னா அதுதான். ஆச்சுங்களா? அதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். இந்த இலைகள் எல்லாமே மக்கும்போது அது என்னென்ன சத்துக்கள் இந்த மண்ணில் உறிஞ்சிருக்குதோ அதை அப்படியே வந்து திருப்பி மண்ணுக்கு போகும். அதான் இதனோட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஒரு சில நேரங்களில் இந்த ஆட்டு தீவனம், மாட்டு தீவனமாகவும் வந்து உதவும். ஆனால் ரொம்ப நேரம் மேயாதுங்க, கொஞ்சம் நேரம் மேயும். இப்போ நீங்கள் ஆடுகளே பார்த்துருக்கலாம், கொஞ்சம் நேரம் அது உள்ள மேய்ஞ்சிட்டு அப்புறம் வந்து புல்லு மேயுதுங்க. அதாங்க விஷயம். அதனால்
இது அதுக்கும் வந்து பயன்படுத்திக்கலாம் ஒரு சிலர். அதனால் இது பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த காய்கள் வந்து நல்லா முத்தி வந்து வெடிக்கிற கண்டிஷன் வந்ததுன்னா சுற்றிக்கும் உங்களுக்கு. இதில் ரொட்டவேட்டரில் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும். அதனால் கொஞ்சம் உஷாராக வந்து கொஞ்சம் நீங்கள் அந்த வேர் முண்டுகள் பிடிங்கி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அந்த வேரில் என்ன இருக்குதுன்னு. இது கொஞ்சம் பிடுங்க அனுப்பி பார்க்கலாம். ஒரே ஒரு செடியை பிடுங்க. பிடுங்க. பார்த்தீங்களா, இதுதாங்க வேர் முண்டுகள். இது தெரிந்து பாருங்கள். இன்னும் வந்து ஃபார்ம் ஆகுது இதில். இதை பாருங்கள், சின்ன சின்ன வேர் முண்டுகள் இருக்குது. இந்த வெள்ளையாக இருக்குது, கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆனது வந்து பிளாக்காக இருக்குது, எல்லாமே இருக்குது பாருங்கள். அதனால் இதுதான் வந்து என்ன பண்ணோம், அதை நிலைநிறுத்தம் நைட்ரஜனை. அதுதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசமே தான். இப்போ பாஸ்போபாக்டீரியா மண்ணில் இருக்குது. அதை வந்து அதனுடைய அதாவது பாஸ்போபாக்டீரியா அதனுடைய உமிழ்நீர் மூலயமா மண்ணில் இருக்கக்கூடிய பாஸ்பேட்டுகளை நம்ம கொடுக்கக்கூடிய பாஸ்பேட்டுகளை வந்து அது வந்து எப்படின்னா உறிஞ்சி, அதாவது அதை வந்து மாற்றி அதை அந்த வேர்கள் உறிஞ்சக்கூடிய அளவில் வந்து கொடுக்கும். அதுக்கு தான் அதனுடைய வேலை. அதே மாதிரி பொட்டாஷ் பாக்டீரியா அதுவும் மண்ணில் இருக்கக்கூடிய பொட்டாசியத்தை வந்து அதை கரைச்சி கொடுக்கக்கூடிய அதனுடைய வேலை. ஜிங்க் மொபிலைசிங் பாக்டீரியா, அதாவது ஜிங்க், ஃபெர்ரஸ், போரான், மேக்னீசியம், மாலிப்டினம், மெக்னீசியம், காப்பர், இது எல்லாத்தையுமே கரைச்சி கொடுக்குறது அந்த ஜிங்க் மொபிலைசிங் பாக்டீரியா. இது இல்லாமல் மெத்தைலோ பாக்டீரியான்னு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணோம்னா ஒரு பயிர் வறட்சியை தாங்கிறதுக்கு வந்து உதவும். அதனால் சின்ன வயசுலேருந்து அதை வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். அதனால் இது இல்லாமல் வந்து நீங்கள் பாக்டீரியாக்களை வெளியிலேருந்து வாங்கி கொடுக்கும் பட்சத்தில் இன்னும் வந்து அருமையான ஒரு இது இருக்கும். இது என்ன பண்ணணும்னா அந்த தழைச்சத்தை வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து கொடுக்க வேண்டிய வேலையே இருக்காது. அது இயற்கை மீன் அமிலத்தை வந்து இதை குறைச்சி கொடுக்கலாம் அடுத்த பயிருக்கு. இது வேகமாக வளரணும்னா மீன் அமிலம் ஒன்று ஸ்ப்ரே பண்ணலாம், இல்லை வந்து தண்ணி பாய்ச்சிட்டு மணலை கலந்து தூவி விட்டுலாம். இது சீக்கிரம் வளர்ந்துடும். அதை வந்து கொஞ்சமாக கொடுங்க. ஏன்னா ரொம்ப வளர்ந்தாலும் உங்களுக்கு என்ன ஆகும்னா வேர் முண்டுகள் வராது. அதனால் அதை கரெக்டான ஃபிட்னஸில் கொண்டு வரணும். அதாங்க இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால் இது வந்து ஏக்கருக்கு வந்து நீங்கள் வந்து 20லேருந்து 25 கிலோ வரைக்கும் போகலாம். இல்லை சார் கிடைக்கல 10, 12 அவ்வளோதான். அதுதாங்க இது என்ன பண்ணோம், கோரைகளை கண்ட்ரோல் பண்ணோன்னு சொல்கிறாங்க பாருங்கள். இது எப்படி வந்து கோரைகளை கண்ட்ரோல் பண்ணோன்னு எப்படியாமா சொல்கிறேன். இது ஒரு நல்ல ஒரு இது கிடைச்சது உங்களுக்கு. இது கீழே பார்த்தீங்களா எதுனா இருக்குதா பார்த்தியா? எடுத்து பாரு, பில்லு கில்லு எதுவுமே கிடையாது பாரு உள்ள. ஏன்னா நிழல் ஒன்று. அடுத்த இதை வந்து இது வந்து என்ன பண்ணோம்னா இது கொஞ்சம் கவர் ஆச்சுன்னா வளர விடாது. அது தெரியுது நல்லா. அதுதான் விஷயம். அதனால் இதில் வந்து பல விஷயங்கள் இருக்குது. இது வந்து பலர் சொல்கிறதில்ல விவசாயிகளுக்கு. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான நுணுக்கங்களை. அதுதான் விஷயம். அதனால் இதை வந்து தொடர்ந்து நீங்கள் இது பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா கோரைகள் வந்து கண்ட்ரோல் ஆகும், உங்களுக்கு களைகள் வந்து வராது. அதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். அதனால் இது ஏன் சனப்பை பயன்படுத்துகிறாங்கன்னா இன்னொரு வேலையும் இருக்குது அதில். ஏன்னா இதனுடைய இலைகள் வந்து ரொம்ப நம்ம சின்னதாக இருக்கும். இது வந்து என்ன ஆகும்னா சீக்கிரம் மக்கிடும். இலை நல்லா அகலமாக பெருசாக இருந்தால் கொஞ்ச நாள் ஆகும் மக்கிறதுக்கு. அதனால தாங்க இது இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் சனப்பைன்றது கண்டிப்பாக இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் சனப்பையோ இல்லை நெல் பயிர்களுக்கு வந்து தக்கப்பூண்டோ கண்டிப்பாக நம்ம வந்து அதை விதைச்சி தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் வந்து சிம்பிளாக முடிச்சிடும் வேலை. இதில் வந்து பல சத்துக்களை உறிஞ்சி வச்சு அது கொடுக்கும்போது ஒரு பயிருக்கு வந்து நீங்கள் வந்து கம்மியான செலவில் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் ரசாயனத்தில் பார்க்கும் பட்சத்தில் இதுக்கு வந்து எப்படியும் என் கணக்குப்படி வந்து 2 மூட்டை யூரியா, 2 மூட்டை டிஏபி, 1 மூட்டை பொட்டாஷு அது கண்டிப்பாக ரசாயனத்தில் பண்ணுறவங்க பண்ணுறாங்க. ரசாயனத்தில் பண்ணுறவங்களே இதை விதைச்சிட்டாங்கன்னா எல்லாமே பாதியில் வந்துடும். அதான் இதில் முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இதில். அதனால் அதாங்க விஷயம். என்னோடய காய்கள் வந்து இந்த மாதிரி சன்னமாக இருக்கும். இதனுடைய இது நல்ல ஒரு அருமையான ஒரு இது வந்து உங்களுக்கு இது நல்ல ஒரு இது கிடைச்சிது. அதனால் இந்த காய்கள் வந்து ஒன்று ஒன்று முத்துது பாருங்கள். அதனால் இதுதான் கரெக்டான பருவம். பட்டன் வந்து இவங்க நாளைக்கோ நாளானிக்கோ ஊதணும். இது ஆக்சுவலாக இது எப்படி விதைக்கணும்னா நீங்கள் ஒரு சால் ஓட்டி விட்டுட்டு பில் இல்லாமல் அதுக்கப்புறம் இதுங்களை விதைச்சிட்டு, அதாவது வந்து சாதாரணமாக நம்ம உளுந்து அந்த மாதிரி வந்து அது விதைக்கிற மாதிரி விதைச்சிட்டு மேற்கொண்டு ரொட்டோவேட்டரில் ஒரு சால் ஓட்டி விட்டிங்கன்னா அழகாக முளைச்சிடும். அந்த ஈரத்துக்கே முளைச்சிடும். நீங்கள் தண்ணி பாய்ச்ச வேண்டிய இது இல்லை. வண்டி இறங்காத ஈரம் இருந்ததுன்னா அழகாக அதிலே வந்து தூவி விட்டுட்டு நீங்கள் வந்து இது பண்ணி விட்டுடலாம். பட்டமண் பார்த்தீங்கன்னா அது நான் ஏற்கனவே இன்னொரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். அதாவது இப்போ இந்த பட்டத்துக்கு வந்து நீங்கள் இப்போ ஏற்கனவே விதைச்சி 50 நாள் 40 நாளுக்கு முன்னாடி விதைச்சி இப்போ வந்து நீங்கள் மடக்க விடலாம். இதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் வந்து ஆணி ஆடியில் விதைச்சி அந்த பயிருக்கும் நீங்கள் வந்து அந்த நம்ம சம்பா பட்டத்துக்கும் முன்னாடி விதைச்சி பண்ணிடலாம். மழை காலத்தில் வந்து நீங்கள் விதைச்சிங்கன்னா சரியான முறையில் முளைச்சி வரதில்லை இது. அதனால்
இது மழைக்கு முன்னாடியே முடிச்சிடணும். இந்த 2 பட்டத்தில் தான் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். அதாங்க விஷயம். நீங்கள் தை பட்டம் மாசி பட்டம் நடும்போது உங்களால் வந்து இதை வந்து இது பண்ண முடியாது, விதைக்க முடியாது. அதனால் இந்த 2 தான் இதுக்கு உண்டான சரியான பட்டங்கள். இது எனக்கு தெரிஞ்ச சில அந்த தகவலை சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு இது வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.